V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவே சிறந்த தலைவர், ரணில் பக்கம் சென்ற முன்னாள் அமைச்சர் புகழாரம். பொதுத் தேர்தலில் தமிழர்கள் சரியான முடிவை எடுத்தனர் என்கின்றார் சீன தூதுவர். பிரதி அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு. ரவியின் பெயரை நீக்க முடியாது, தேர்தல் ஆணைக்குழு பதிலடி. சவால் விடுக்கும் கட்சியின் எழுச்சி பெறுவோம் என்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக வன்னிக்கு மேலும் ஒரு தேசிய பட்டியல். எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் கேள்விக்குறியாகியுள்ள சஜித்தின் பதவி. மீடியாக்களிடம் பேசுவதில் அர்த்தமில்லை, மஹிந்த ஆனந்த பதில். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் அனைவருக்கும் முன்மாதிரியான தலைவர் என்று ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த அணியை கைவிட்டு ரணில் பக்கம் தாவிய முன்னாள் அமைச்சர் ரோகினாபே குணவர்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ எமக்கு தந்தை போல் பலமாக இருப்பவர். களுத்துறை மாவட்ட மக்கள் என்னை மறக்கவில்லை, அதனால் தான் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற வைத்தனர். ரோஹிதவை தோற்கடிக்க முடியாது என மஹிந்த ராஜபக்ஷவும் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ அனைவரும் மாதிரியான தலைவர், எனவே நாம் எதிரணியில் இருந்து எமக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவோம் என்றார். பொதுத் தேர்தலில் ரோஹித அபே குணவர்தன களுத்துறை மாவட்டத்தில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கின்றது என நான் நம்புகின்றேன். இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பதானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு விடயங்களை இப்பொழுது நோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தோன்றுகின்றது என இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷெங்காங் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளமை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஊடுகமியத்துக்கு வந்துள்ளமை மேலும் சந்தோஷமாக உள்ளது. வடக்கு மாகாணத்தில் வாழுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கின்றது, இங்கு அவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், இந்த வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்கின்றார்கள் என்பவற்றை அறிந்து கொள்வதே எமது இந்த பயணத்தின் நோக்கமாக உள்ளது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மிகப்பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. அதுவும் தெற்கை மையப்படுத்திய ஒரு தேசிய கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலும் மிக பெரும்பான்மையாக ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர்கள் நியமனம் நாளை மாலை இடம்பெறவுள்ளது என தெரிய வருகிறது. அன்றைய தினம் காலை நாடாளுமன்றம் கூடி ஆரம்ப நாளுக்குரிய விடயதானங்கள் நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையுடன் சபை ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்தில் மாலை பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என தெரிய வருகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தவை தொடர்பான சர்ச்சைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்டது. கட்சியின் உள் விவகாரங்களில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. கட்சியின் செயலாளரால் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு தனது கடமையை நிறைவேற்றியுள்ளது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேசிய பட்டியலில் எம்பியாக நியமிப்பது குறித்து தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஷியாமாலா பெரேரா எழுத்து மூலம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார். எனினும் இந்த நியமனம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்டதாக குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக நாங்கள் எழுச்சி பெறுவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நம்பிச்சொன்று தோல்வியடைந்தவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் DV ஜானக தெரிவித்துள்ளார். பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ராஜபக்சர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அதேபோல் குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்கவும் வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டு அரசியல் ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதியாகியுள்ளார். வன்னி தேர்தல் மாவட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகமது இம்மாயிஸ் முத்து முகமது என்பவருக்கே குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த வகை பொது தேர்தலில்
அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டதுடன் வன்னி உட்பட ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தது. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியை கிடைக்கப்பெற்ற 5 தேசிய பட்டியல் ஆசனத்தில் 1 அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வழங்குவதற்கு இன்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் முடிவு அடிப்படையில் கட்சியின் நீண்டகால உறுப்பினர் முக்கியஸ்தரமான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவரது நியமனத்துடன் வன்னி மாவட்டம் 9 நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலிருந்து நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல எம்பிக்கள் ஆதரவளிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. சஜித் பிரேமதாசுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு குறிப்பிடத்தக்க சித்தாந்த சவாலை முன்வைக்க முடியாது என அந்த எம்பிக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அந்த நிலைமையின் அடிப்படையில் அவர்களின் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் முடிகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்ட எம்பி ஒருவர் பதவி விலகி அந்த வெற்றிடத்துக்காக நாடாளுமன்றத்துக்குள் நுழையும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தான தாளத்துக்கமகே நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்தார். நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு மகிந்தான தாளத்துக்கமகே வெளியில் வந்தபோது ஊடகவியலாளர்கள் அவ்விடயத்திலேயே தங்கியிருந்ததுடன் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் எதற்கும் பதிலளிக்காமல் அவர் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளார். அப்போது நான் இப்போது சுதந்திரமானவன், மீடியாக்களிடம் பேசுவதில் அர்த்தமில்லை என்றார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.